மணிப்பூர் வன்முறையில் மேலும் 2 உயிரிழந்ததால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. வீட்டின் மீது குண்டு வீசியதில் 6 மாத கைக்குழந்தை உட்பட 2 கொல்லப்பட்டதால் மொய்ராங் பகுதியே பற்றி எரிகிறது. வடகிழக்கு மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்புமா? மொய்ராங் பகுதியில் நிகழ்ந்த தாக்குதலை கண்டித்து மெய்த்தி சமூக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது வன்முறை வெடித்ததால் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி விரட்டிய காட்சிதான் இது. தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக பெட்ரோல் நிலையம் அருகே டேங்கர் லாரிகள் மீது தீ வைத்ததால் அந்த பகுதியே கலவரக்காடாக மாறியது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் குக்கி மெய்த்தி சமூக மக்களுக்கிடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மெய்த்தி சமூக மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2023ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு எதிராக குக்கி பழங்குடியின மக்களும் பேரணி நடத்தினர். அந்த பேரணியில் வன்முறை வெடித்ததில் மணிப்பூர் மாநிலமே பற்றி எரிந்தது. 260க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாதுகாப்பு கருதி 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்தனர். இந்த சம்பவம் நிகழ்ந்து 3 ஆண்டுகளை நெருங்கிய நிலையில் மணிப்பூரில் மீண்டும் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணியளவில் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் அருகே உள்ள திரௌங்லாவி மலை கிராமத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஓணம் மங்கள் என்பவரின் வீட்டின் மீது சக்தி வாய்ந்த குண்டு வீசப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் பிஎஸ்எஃப் வீரரின் 5 வயது மகன் மற்றும் 6 மாத பெண் குழந்தை ஆகிய 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். அவருடைய மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தின் போது பிஎஸ்எஃப் வீரர் ஓணமங்கள் பீகாரில் பணியில் இருந்தார். மெய்த்தி சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் திரௌங்லாவி கிராமத்தில் குக்கி சமூக ஆயுத குழுக்களே தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள பெட்ரோல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் லாரியை தீ வைத்து கொளுத்தினர். தொடர்ந்து அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுப்பதற்காக பாதுகாப்பு படையினர் களமிறங்கினர். அவர்கள் மீது வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தாக்குதல் தொடுத்தனர். நிலைமை கைமீறுவதை உணர்ந்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தனர். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களை விட்டால் போதும் என்கிற மனப்பான்மையில் அங்கிருந்து தலைதெறிக்க ஓடினர். கிராம பகுதிகளுக்குள்ளும் பாதுகாப்பு படையினர் இறங்கியதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பலரும் அச்சத்தில் அங்குமங்குமாக ஓடினர். பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மேலும் 2 உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இதனால் கொந்தளித்த மக்கள் ஆங்காங்கே வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பிஷ்ணுபூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் பற்றி எரிகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இம்பால் கிழக்கு, இம்பால் மேற்கு, தௌபால், காக்சிங் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு இணைய சேவை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மறு உத்தரவு வரும் வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. திரௌங்லாவி கிராமத்தில் தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என குக்கி அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் குக்கி மெய்த்தி சமூக மக்களுக்கிடையே மோதல் போக்கு உருவாகி உள்ளதால் அதை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறது. இதனால் விரைவில் இயல்பு நிலை திரும்புமா என்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது.